ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன்லேருந்து தனியாக சூப் எடுக்காமல் டேரெக்டாக எப்படி குக்கரில் மட்டன் பிரியாணி செய்யலான்னு அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு அன்னாசிப்பூ, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த ஆவிலேயே தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வதங்கும் போது ஈஸியாக வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா தொக்கு போல் வதங்கி வந்துடும். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ மட்டன் வந்து எடுத்திருந்தேன். மட்டன் வாங்கிட்டு வரும்போது கொழுப்பும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. பிரியாணிக்கு கொழுப்பு சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா கூட கறி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது கறி நல்லா சாஃப்டாகும். இதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வந்து தண்ணி வைக்கணும். பாஸ்மதி ரைஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப் மட்டும் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போது குக்கரை மூடிட்டு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பேலன்ஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டம்ளர் சேர்த்துருந்தோம். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க 1/2 டம்ளரும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் ரெண்டுமே ஒரு பிஞ்ச் வந்து அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரைஸ் சேர்த்துட்டு எல்லாமே லேஸாக தான் மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணணும், ரைஸ் உடஞ்சிரும். ஃபைனலாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு வந்து சேர்த்துக்கலாம். இதனால் ரைஸ் வந்து உதிரியாக வரும். வேணும்னா ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது இன்னும் கூட பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபைனலாக சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ் வந்து உதிரியாக வந்திருக்கும். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தனியாக வந்து சூப் எடுக்கலை. ஸோ இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.